அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்த வழக்கை ரத்து செய்ய மறுத்த உரிமையியல் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து இபிஎஸ் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப் போவதாக முன்னதாகவே தெரிவிக்கப்பட்டிருந்த சூழலில் அது குறித்து உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இபிஎஸ் அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தீர்மானங்களை எதிர்த்து தாக்கல் செய்த வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வழக்கை ரத்து செய்ய மறுத்த உரிமையியல் நீதிமன்ற உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ், இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இபிஎஸ் தொடர்ந்த அந்த வழக்கில் அவருக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பொதுக்குழுவினுடைய தீர்மானங்களை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய மறுத்த அந்த உரிமையியல் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தீர்மானங்களை எதிர்த்து அவரது எதிர்த்தரப்பு, அதாவது ஓபிஎஸ் ஆதரவாளராக கருதப்படக்கூடிய சூரியமூர்த்தி என்பவர் உரிமையியல் நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த பொதுக்குழு செல்லாது, அது முறைப்படி கூட்டப்பட்ட பொதுக்குழு அல்ல, அந்த பொதுக்குழுவே செல்லாது என்னும் போது அந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எப்படி செல்லும்? எனவே அந்த தீர்மானங்களை நீதிமன்றம் ரத்து செய்ய வேண்டும் என்று உரிமையியல் நீதிமன்றத்தை அவர் நாடியிருந்தார். சூரியமூர்த்தியினுடைய மனுவை ரத்து செய்ய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் சார்பில் மனு தாக்கல் செய்திருந்தார். எனவே அந்த மனுவை உரிமையியல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவை எதிர்த்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்திருந்தார். எனவே மேல்முறையீட்டிலே அவருக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்கப்பட்டிருப்பதை நாம் தற்போது நேரலையிலே பார்க்கின்றோம். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.